ஹலோ வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன படத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி "நீ யார்றா? என்ன விஷயம்? திடீர்னு புதுசா ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்க. இதான் முதல் வீடியோ போடுறேன். நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு போற" அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்கள் கதை கந்தசாமி. உங்களுக்காக இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நாங்க உங்ககிட்ட சொல்லப் போறோம். அதாவது படத்த பத்தி. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் எனக்கு சொல்லுங்க கீழ கமெண்ட்ல. ஓகேங்களா? இப்படியே ஒரு கெட் டுகெதர் மாரி நம்ம பேசிட்டு இருப்போம். நெறைய நல்ல வீடியோலாம் போடலாம். ஸ்டே டியூன் டூ சும்மா. 1001 அப்படின்னு பண்ணி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். அப்புறம் சும்மா அப்படின்னு வைக்கலாம்னு பார்த்தோம். இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லங்க. ஒண்ணுமே இல்லன்னா, அப்புறம் எதுக்குடா இங்க வந்த? அப்படின்னு நீங்க நெனைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஒண்ணும் இல்லன்னா, வழக்கமா நம்ம என்ன பண்றோம்னா, ட்ரெய்லர் டிகோட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் லுக் டிகோட் பண்றாங்க. ஏன் ஆடியோ ஃபங்ஷன்ல ஏதாவது ஒரு டைரக்டர் தலைய சொரிஞ்சா கூட அதையும் டிகோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேள அது இந்த படமா இருக்குமோ? ஒருவேள அது அந்த படமா இருக்குமோ? அப்படின்ட்டு. ஆனா, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த ஒரு முழு நீள 1 ஹவர் சாரிங்க 1 ஹவர் 57 நிமிஷம் படத்த பத்தி தான் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்பா! ஒரு வழியா சொல்லி முடிச்சேன்டா. ஃபர்ஸ்ட் நாம இப்ப இதுல எந்த படத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிக பூங்கா. இது வந்து 2015ல ரிலீஸ் ஆயிருக்குங்க. நல்லா கேட்டுக்கோங்க. 2015லயே ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஏன்டா 2 வாட்டி வந்த வருஷத்த அழுத்தி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்த பத்தி ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் எதுக்குடா இந்த படம் எடுத்தாங்க அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா வந்த ரிவ்யூலாம் அந்த மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட சின்ன சின்ன விஷயங்கள் ஓட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஏன் இந்த படத்த பத்தி நாமளே போடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அத தான் நீங்க இப்ப இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வெல்கம் டூ அவர் சேனல் சும்மா. ஸ்டார்ட்டிங்கில இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணா எல்லாரும் சொல்றதே நானும் சொல்லிக்கிறேன். கோச்சிக்காதீங்க. ஓப்பன் பண்ணா ஒரு லேடி ரிக்ஷால போயிட்டு இருக்காங்க. "சீக்கிரமா போ! என்ன நடந்திருக்குன்னு பார்த்தல்ல இங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரே பதட்டம். ஸோ வந்து அந்த ரிக்ஷா ஓட்டுறவரு வேகமா ஓட்டிட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணா வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க முடிய விரிச்சு போட்டு அந்த அம்மா உட்காந்துருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அழுதுட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா டாக்டர்ன்னு சொல்றாங்க. ஆனா பார்க்க கம்பவுண்டர் மாரி இருக்காரு. அவர் வந்து "மணிய கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணது நீங்க தானே?" அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா எதுவுமே பேசாம அழுதுகிட்டே இருக்காங்க. "என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த டாக்டர் திரும்ப பேசுறாரு. என்னன்னா, "அங்க பாருங்க மணி எப்படி வரான்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, இவங்க அப்படியே முடிய கொஞ்சமா தூக்கி விட்டு அங்க பார்க்குறாங்க. பார்த்தா தான் தெரியுது மணின்றது நாய். அதாவது காக்கும் கடவுள் பைரவர். இல்ல, 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 இல்ல. காக்கும் கடவுள் பைரவர். ஓகேவா? இவர் தான். அந்த மாரி லைட்டா தள்ளி போக, கேமராவ சின்னதா பேன் ஒண்ணு குடுக்க, அந்த இடத்துல மருத்துவமனைன்னு இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எலாபரேட்டா இப்போ கால்நடை மருத்துவமனைன்னு பெருசா தெரிய, அப்பதாங்க நம்மளுக்கே தெரியுது. ஒரு மனுஷங்கள கூட்டு வந்து கூட அவங்க இவ்வளோ அழுவல. ஒரு நாய்க்குட்டிக்காக தான் இவ்வளோ அழுதுருக்காங்கன்னு. அழுவுறது எந்த உயிருக்காக இருந்தாலும் நல்லது தானே. இந்த இடத்துல நான் டைரக்டரோட அந்த என்ன சொல்லுவாங்க? பரிவு, பாசம் இது எல்லாத்தையும் கண்டு நான் ரொம்ப வியந்துட்டேங்க. சீரியஸா எனக்கு இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லாவும் இருந்தது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டைரக்டர் அந்த இடத்த மறைச்சு, ஒரு சின்ன டெக்னிக்கலான விஷயம் புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது பாராட்ட வேண்டியதானே? பாராட்டுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அது அவங்க செல்லமா வளர்க்குற நாய்க்குட்டி போல இருக்கு. அதனால தான் பேர் மணின்லாம் வச்சிருக்காங்க. இதுல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அது எந்திரிச்சு ஓடி வரும்போது, இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு முடியெல்லாம் கட்டி கொண்ட போட்டு எந்திரிச்சு போய் அந்த நாய்க்குட்டிய தூக்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க. கிளம்பும்போது அந்த சீன் முடியுது. இதுக்கப்புறம் தாங்க இன்னொரு பெரிய முக்கியமான விஷயமே இருக்கு. எல்லாரும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர்ஸ் டீகோட் இங்க தான் ஆரம்பிக்குது. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு பேன் ஒண்ணு பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பசேல்னு ஒரே புல்வெளி கிராமத்து சைடுல அழகான லொகேஷன் ஒண்ணு காட்டுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில லேடீஸ் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாட்டு பாடிக்கிட்டு. அந்த பச்சை கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புல்லு அவங்களுடைய மனசோட பசுமைய காட்டுதுங்க. பார்த்தீங்களா? இதுதான் நான் கண்டுபிடிச்ச டைரக்டர்ஸ் டீகோட். ம். அவர் அதோட நிறுத்தலைங்க. அதே சீன்ல பார்த்தீங்கன்னா, இன்னொரு டீகோட் இருக்கு. என்னன்னா, ஒருத்தர் அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. பார்த்தா பண்ணையார் மாரி இருக்காரு அந்த ஊர்ல. வெள்ள கலர் சட்டை, வேஷ்டி எல்லாம் போட்டிருக்காரு. அவர் மனசு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கருப்பானது. அத வந்து பறைசாற்றுற மாரி, அவர் கையில இருக்கிற அந்த கருப்பு கொடைய அவர் கையில குடுத்துருக்காரோ! அப்டின்ற ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு வந்தது. அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேங்க. ஏன் அவருக்கு பிளாக் ரிசெம்பிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வரும்போதே எல்லாரையும் திட்டிக்கிட்டே வராருங்க. திட்ட திட்ட என்ன ஆகுது, அங்க இருந்தவங்க முகம்லாம் மாறி போயிருது. ரொம்ப ஒரு மாரி டல் சீன் ஆயிருது. நல்லா பச்சை பசேல்னு ஆரம்பிச்சதெல்லாம். அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு அம்மா ஒருத்தங்க, அவங்க கிட்ட வணக்கம் தான் சொல்றாங்க. ஆனா இவர் பார்த்தா அதுக்கும் மூஞ்ச காட்டி விட்டு வேலைய மட்டும் பாருன்னு கத்தி விட்டுறாரு. அப்படியே கட் பண்ணா, அதே தோப்புல பார்த்தீங்கன்னா, நம்ம மணி அப்படின்ற நாய்க்குட்டி ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய ஓனர் அம்மாவும் பின்னாடியே தொரத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா எதர்ச்சியா அந்த இடத்துல அந்த வேலை செஞ்சுட்டு இருந்த அம்மா ஒருத்தவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. சாரிங்க. நின்னுட்டு அழுதுட்டு இருக்காங்க. நம்ம மணியோட ஓனர் அம்மா ஆக்ஷன்லயே "ஏம்மா அழுவுற?" அப்படின்னு கேட்க, அவங்களும் ஆக்ஷன்லயே எப்படி ரிப்ளை பண்றாங்கன்னு பார்த்துட்டு தான் இருப்பீங்க நீங்க எப்படியும். அப்படியே பார்த்தீங்கன்னா, உடனே ஓனர்கிட்ட போறாங்க. "ஏன் இந்த மாரி பண்ணீங்கன்னு?" எல்லாமே ஆக்ஷன்லயே நடக்குது. நடக்கும்போது "வேலைய பாரு" அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து பிஜிஎம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சாங்கும் ஸ்டார்ட் ஆகுது. "நாளை எல்லாம் நலந்தானே நம்பி நம்பி வாயேன்." நல்லா இருக்குங்க. கேட்டு பாருங்க.
எல்லாரும் ஜாலியாக பாட்டை கேட்டு வைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, நாய்க்குட்டியை தூக்கி நடந்து போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த தோப்பு வழியாக திடீர்னு பார்த்தா எதிரில் ஏதோ வருது, இல்லைனா யாரோ வராங்க, என்னன்னு தெரியல, நம்மளுக்கு சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. அந்த அம்மா ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே பின்னாடியே பொறுமையாக போயிட்டுருக்காங்க. அப்படியே போகிறாங்க திடீர்னு கட் பண்ணால் அப்படியே திருவிக்கா அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போடுறாங்க. இந்த டைட்டிலில் கூட ஒன்றும் சும்மா போடல. டைட்டிலில் திருவிக்கா பூங்கா படிச்சிங்களா? அந்த இங்குக்கு மேலே புள்ளி இருக்குது பார்த்தீங்களா? அந்த புள்ளியிலேருந்து அப்படியே சின்னதாக அந்த ஜூமிங் ஆகி 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 அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நிலாவாக ஃபார்ம் ஆகுதுங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. வேறு லெவல் சொல்லினாலும் நல்லா இருந்துச்சு. அது ஒரு க்ரியேட்டிவிட்டி தானே. அங்கே இருக்கிறதே அந்த ஒரு டாட் தான் அந்த எழுத்துக்களில். அதை வச்சு ஒரு நிலாவாக ஃபார்ம் பண்ணும்போது அது நல்லா இருந்துச்சு. அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன், பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக டிகோடுக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் பார்ட் 2 கேளுங்க கமெண்ட்டில். அப்போ தான் நான் பார்ட் 2 போட முடியும். ஏன்னா நான் இப்போதைக்கு 15 நிமிஷம் படம் தான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் இப்பயே நான் வந்து நினச்ச டைமோட எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. அதனால் நான் டேரெக்டாக டிகோடுக்கு போயிடுறேன். அப்போ தான் உங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும். இல்லைனா நான் வளவலன்னு பேசிகிட்டு இருப்பேன், நீங்களும் வேறு வழி இல்லாமல் கேட்டுட்ருப்பீங்க. ஸோ டிகோடுக்குள்ளே போக போகிறோம். வீடியோ ஓப்பனிங்கில் 2015 இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு 2 வாட்டி அழுத்தி சொன்னேன். அதுக்கான காரணத்தை நான் அப்போ சொல்லலை, இப்போ சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு முக்கியமான டீகோட் இருக்குது. 2015 தான் இந்த படம் வந்தது. ஆனால் இதில் இன்ட்ரோல் சீன் நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள். இப்போ அதே மாதிரி 2019 வந்த இந்த சூப்பர் டீலக்ஸ் படத்தில் ஓப்பனிங் சீன் இன்ட்ரோ கொஞ்சம் பாருங்கள். இந்த படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு ஃப்ரேமும் கடைசியில் ஒரு ஃப்ரேமும் வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் பாருங்கள். இப்போ 2024 தனுஷ் இயக்கி வெளியான ராயன் அப்படின்ற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஷாட்டும் கடைசி ஷாட்டும் கொஞ்சம் பாருங்களேன். இது யாரையும் கிண்டல் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தங்களை தாழ்வா, ஒருத்தங்களை குறைவா, ஒருத்தங்களை உயர்வா அந்த மாதிரிலாம் சொல்லிலாம் இந்த வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணல. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே எல்லாருமே பண்ணிடுறாங்க. இவங்களால ரீச் பண்ண முடியாமல் போனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தான். ஸோ இவங்ககிட்ட பட்ஜெட் இருக்குது, நல்லா பண்ணிட்டாங்க. பெரிய கேஸ்டிங் இருந்தது, பண்ணிட்டாங்க. அவங்கக்கிட்ட பட்ஜெட் இல்லை. ஸோ நம்ம யாரையும் நம்ம கலாய்க்க வேணாம். இதுதான் நான் முக்கியமாக சொல்ல வந்து இந்த டீகோடிங் விஷயமே. ஸோ எல்லா படத்தையும் ஒரே மாதிரி பாருங்கள். எல்லா சின்ன படங்களும் கூட வாழணும். பெரிய பட்ஜெட் இருக்கிற படம் மட்டும் வாழ்ந்து நம்மளுக்கு என்ன பண்ண போகுது சொல்லுங்கள். எவ்வளோ பட்ஜெட் கம்மியான படத்தில் நல்ல படம்லாம் வருது, அதையும் பார்க்கலாமே. ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் தான். அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேஸ்டிங் வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது படத்தோட டீகோட் தேவைனாலும், இல்லைனா இந்த படத்தோட பார்ட் 2 பார்ட் 3 ஏதாவது தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்காக பெஸ்ட்டாக பண்ணி தரோம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணுறது எனக்கே தெரியுது. ஒன்று யாரோ ஒருத்தவங்களோட ரிசம்பிளன்ஸ் இருக்கும் எங்கள் வீடியோலேயும் சரி, என் ஆடியோலேயும் சரி, அதாவது நான் பேசுகிறதுலையும் சரி. அப்படி இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்க உங்கள் சப்போர்ட் இருக்க நான் கண்டிப்பாக வேறு மாதிரி பண்ணித்தரேன். ஸோ கீழே யாரும் கமெண்ட்டில் எதுவும் திட்டிடாதீங்க. ஏன்னா இப்போ வர்ற 1-2 வியூவும் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் இருக்கும். ஸோ கைண்ட்லி சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.